சில வருஷங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் ஒரு சில கைட்லைன்ஸை புதுசா கொண்டு வரும். இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு பெரிய கைட்லைன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இந்த கைட்லைன்ஸ் உங்களோட எக்ஸாமை பாதிக்க போதா, இல்ல இதனால உங்களுக்கு பல பயன் வரப்போதா, அது என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட என்ன கண்டென்ட் அப்படின்றத நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா நம்மளுடைய சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உடனுக்குடியா வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். இன்னும் சரியா நேற்று போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம், லாஸ்ட் 600 மணி நேரத்துக்கான லாஸ்ட் 600 ஹவர்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் வீடியோ நேற்று போட்டிருக்கேன். தயவு செய்து 12th ஸ்டாண்டர்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. இந்த லாஸ்ட் 600 ஹவர்ஸ்ல கூட ஒரு நாள் 600 அவுட் ஆஃப் 580 எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா நான் போட்டிருந்தேன். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நான் தெளிவா போட்டிருக்கேன், டீட்டெயில்டா போட்டிருக்கேன். சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பார்ட், பயாலஜி பார்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் நீங்க காமர்ஸ் குரூப்ல இருக்கிற காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி படிச்சா உங்களால இந்த கடைசி 23-24 நாட்கள்ல உங்களால 600 அவுட் ஆஃப் ஒரு 580 பிளஸ் ஆக போக முடியும்ன்றத டீட்டெயில்டா பேசியிருந்தோம். நிறைய பசங்க இந்த கடைசி நேரத்துல பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம், நமக்கு ஏன் அந்த வம்பு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ரொம்ப டீட்டெயிலா அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம அந்த சீரியஸோட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ல 12th ஆர்ட்ஸுக்கான, நீங்க தம்ப்ளைன்லயே பார்த்திருப்பீங்க, 12th ஆர்ட்ஸோட தேரி பார்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அலசி பேச போறோம். அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12th ஆர்ட்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸை கவர்மெண்ட் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வருஷம் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்கு. என்ன கைட்லைன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கால்குலேட்டர் தான் 12th ஆர்ட்ஸ் பசங்களுக்கு முதலையா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுக்கு நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கைட்லைன்ஸை கவர்மெண்ட் வந்து வருஷம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தவரை ஒரு டீச்சரா ரொம்பவே நல்லது. பட் ஆனா கால்குலேட்டர் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி அந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கணும். அது ரொம்பவே நல்லதுதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் போடுறதுக்கு நம்ம ரஃப் பேப்பர்ல தான் போடுவோம். ஓகேவா? இப்ப அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு டைம் எடுக்கும். இப்ப கால்குலேட்டர் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா அந்த கால்குலேஷனை கரெக்டாவும் போட முடியும். அது வந்து உங்களுக்கு ஈஸியா சம்ஸ்ல போட்டு நல்ல மார்க்காவும் கன்வே பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செய்து இந்த பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க 12th அக்கௌண்ட்ஸ்ல சென்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வரப்பிரசாதமாவும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஏன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸோட ஸ்கேன் காப்பி பேப்பர் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 85 86 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் சம்ஸ்ல இருக்க கால்குலேஷன்ல தப்பு பண்ணி அவன் ஆன்சரை தப்பா போட்டு மார்க் இழந்திருப்பான். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த கால்குலேட்டர் வந்தது. அப்ப கால்குலேஷன் கிட்டத்தட்ட தப்பாக உங்களால போட முடியும். நீங்க கரெக்டா ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டாவே உங்களுக்கு போதுமானது. ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அக்கௌண்ட்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும்னா ஒரு சில முக்கியமான பார்ட் படிச்சுதான் ஆகணும். இப்ப நீங்க மேத்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் தான். ஓகேவா? ஆனா வந்து ஒரு காமர்ஸ் தேரி எடுத்தீங்க, எக்கனாமிக்ஸ் தேரி எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி தான். அவங்க எங்கேயுமே சம்ஸ் கிடையாது. எக்கனாமிக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு 5 மார்க், ஒரே ஒரு 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் வரைஞ்சு, ஏன்னா ஒரே ஒரு சாப்டர் மட்டும் எக்கனாமிக்ஸ்ல சம்ஸ் இருக்கு. மற்றபடி மத்த எல்லாமே தேரி பார்ட் தான். பட் அக்கௌண்ட்ஸ் வந்து அப்படி ரெண்டாவும் பிரிக்கப்பட்டது. எவ்வளவு சம்ஸ் இருக்கோ சேம் அதே டைம் என்ன இருக்குன்னா தேரியும் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து 90+ன்றது வருமே, இல்லைன்னா வரவே வராது. ஓகேவா? இப்ப அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 மார்க்ல மினிமம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 தேரி வரும். அதேதான் 3 மார்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 தேரி வரும். அதேதான் 5 மார்க்ல மேக்ஸிமம் 1ஆவது கண்டிப்பா கேட்டுவாங்க. ஓகேவா? நம்ம 7 5 மார்க் அட்டன் பண்ணுவோம், 7 3 மார்க் அட்டன் பண்ணுவோம், 7 2 மார்க் அட்டன் பண்ணுவோம். நம்ம மொத்தம் அக்கௌண்ட் சாப்டர் எவ்வளவு இருக்கு? 10 சாப்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு சாப்டர் இருக்கு? 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்லயும் நீங்க புக் பேக்லயும் நிறைய தேரி கொஸ்டின்ஸ் இருக்கு, புக் இன்னர்லயும் நிறைய தேரி கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல இன்னுமே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அக்கௌண்ட்ஸ் உடைய 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
இந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியுமே பெரும்பான்மையான கொஸ்டின் பேப்பர் நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா தேரி எழுதிட்டு வச்சிருப்பாங்க. அப்ப தேரி பார்ட் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அக்கௌண்ட்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கவே முடியாது. அப்ப பார்த்தா தேரி நிறைய இருக்கே, 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் நீங்க பாருங்க, ஒரு சில லெசன்ல 5 மார்க் கூட புக் பேக்ல தியரி இருக்கு. ஓகேவா? அப்ப அப்படி கவுண்ட் பண்ணா எக்கச்சக்கமான தியரி இருக்கு. அந்த புக் பேக்ல இருக்க தியரியில இருந்தா கொஸ்டின் கேட்கறானு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. நிறைய கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா புக் இன்னர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தியரி பார்த்து எடுப்பாங்க. ஓகேவா? அப்ப புக் இன்னர் புக் பேக் எல்லாமே சேர்த்து இந்த அக்கௌண்ட்ஸ்ல கேட்கிற அந்த 2 மார்க்ல இருக்கட்டும், 3 மார்க் இருக்கட்டும், 5 மார்க் அந்த ஒரு சப்பா இருக்கட்டும், சம்டைம்ஸ் கம்பல்சரில கேட்கக்கூடிய அந்த தியரி பார்க்கட்டும் எப்படி கிளியரா அட்டன் பண்றதுக்கான அந்த ஸ்லாப் தான் கீழே உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிதான் நான் திருப்பி சொல்றதா, உங்களுக்கு பிடிஎஃப் வேணா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணீங்கன்னா அங்க பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா? ஆனா இன்ஸ்டாகிராம்ல பிடிஎஃப் தான் கிடைக்கும். ஒரு பேப்பரை எப்படி பிரசன்ட் பண்ணணும், ஒரு பேப்பரை எப்படி எழுதுன்ற ஐடியா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ படிச்சா மட்டும் போதாது. ஒரு பேப்பரை பிரசன்டேஷன் நம்ம ஏன் ஆன்சர் கீ பேப்பரும் ஸ்கேன் காப்பி பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போறோம். நீங்க பார்த்தாலே தெரியும், 10th சரி 12th சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், 10th எல்லா சப்ஜெக்டும் போட்டுட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஸ்கேன் காப்பி மட்டும் தான் போடுவாங்க, ஆன்சர் கீ பேப்பர் போட மாட்டாங்க. நாங்க ஏன் போடுறோம்னா, ஒரு ஸ்கேன் காப்பி ஒரு ஸ்டூடெண்ட் எது எழுதுற ஒரு உங்களோட சீனியர் தான் நம்ம எடுத்து போறோம்னு வச்சுக்கேன். இப்ப அவன் ஒரு 90 அவுட் ஆஃப் 86 மார்க் எடுத்திருக்கானா, அவனுக்கு அந்த 4 மார்க் ஏன் போச்சு, எப்படி விட்டான், எந்த இடத்துல மிஸ் பண்ணா, கால்குலேஷன் அக்கௌண்ட்ஸ்ல கால்குலேஷன் விட்டானா, இல்ல தேரி பார்த்து இப்ப தேரி பார்த்து இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ்ல சம்மு போடுறீங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுறீங்க, ஃபார்முலா கரெக்டா மென்ஷன் பண்ணிடுறீங்க, ஆன்சர் கரெக்டா டேலி ஆயிடுது. உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, 5 மார்க் 5 மார்க் போட்டுருவாங்க, 3 மார்க் 3 மார்க் போட்டுருவாங்க, 2 மார்க் 2 மார்க் போட்டுருவாங்க. பட் ஆனா தேரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா ஷார்ட்டா 2 மார்க் தானே ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதிட்டு. ஆனா அந்த கீவேர்ட்ல இருக்கிற அந்த கீ ஆன்சர்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு நீங்க தேர்றதுனால ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்ப அது உங்களுக்கு தேவை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீ பேப்பர் சொல்றாங்க போற அந்த வீடியோவும் சரி, ஸ்கேன் காப்பி போற வீடியோஸும் தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. நான் ரொம்ப தெளிவா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ 580+ டார்கெட் பண்ணிட்டு இருக்க 12th ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அது சயின்ஸ் குரூப் பிள்ளையோ இல்ல ஆர்ட்ஸ் குரூப் பிள்ளையோ, போற எல்லா வீடியோக்கும் ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டுமே தான் நம்ம அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும், ஐடியாஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் டேரக்டா இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து படிச்சா மட்டும் போகாது, பேப்பர்ல பிரசன்டேஷன். ஓகேவா? இப்ப கால்குலேட்டர் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கிடைக்கும். நிறைய பசங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு 3 மார்க் விட்டா சார், ஒரு 2 மார்க் விட்டுட்டேன், ஒரு 5 மார்க் விட்டுட்டேன், ஏன்னு கேட்டோம்னா டைம் பத்தறேன்னு சொல்லுவாங்க. கால்குலேஷன் போட்டு கால்குலேஷன் நடுவில் ஒரு சம்பளம் தப்பு பண்ணிட்டேன் சார், அதனால அடுத்த சமக்கு போறதுக்கு எனக்கு டைம் வேஸ்டா போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப கால்குலேட்டர் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல் தான். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சரியா பயன்படுத்தினா நீ சென்டம் எடுக்க முடியும். அதுக்கு இந்த தேரி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தேரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா கவர் பண்ணா மட்டும்தான் ஒன்னால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். அதை கிளியர் அக்யூரேட்டா அட்டன் பண்ணணும்னா நம்ம கொடுத்துட்டு இருக்க அந்த ஸ்லாக்ல வர எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்க போடுற அந்த கீ ஆன்சர் பேப்பரையும் சரி, ஸ்கேன் காப்பி பேப்பரையும் தயவு செய்து மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ பாருங்க. பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பேப்பரை எப்படி பிரசன்ட் பண்ணணும், கவர்மெண்ட் எப்படி கைட்லைன் கொடுக்குது, ஒரு ஆன்சர் கீ பேப்பர் தான் அந்த ஆன்சர் கீழ இதெல்லாம் இருக்கணும் கவர்மெண்ட் கைட்லைன் கொடுக்குறான். இப்ப நீங்க அதை பார்த்தவங்க ஓ இப்படிதான் மார்க் போடுறாங்களோ அப்படின்ற சம்டைம்ஸ் டீச்சரா நாங்களே சொல்றோம், நிறைய ஆன்சர் கீ பேப்பரை பார்க்கும்போது தான் ஓ இதுக்கெல்லாம் கூட மார்க் போடுவாங்களா, ஓ இப்படி எழுதுனாதான் மார்க் போடுவாங்களா அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியுது. அதனால தயவு செய்து அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சேனலுமே இந்த ஆன்சர் கீ பேப்பரை போடுறதே கிடையாது, நாங்க மட்டும்தான் அதை போடுறோம். அதனால தயவு செய்து அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. 12th காமர்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பிசிக்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்டும் போட்டு வச்சிருக்கோம். தயவு செய்து மேத்ஸ் போட்டு வச்சிருக்கோம், 12th தமிழுக்கு போட்டு வச்சிருக்கோம், இங்கிலீஷ்க்கு போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கோம், அக்கௌண்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம். எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் போட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செய்து மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும்னா நம்ம ஸ்லாட்ல வந்துட்டு இருக்கு எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தேரி கொஸ்டின் எல்லாத்தையும் ஃபுல்லா அக்யூரேட்டா நீங்க படிச்சிட்டீங்கன்னா, தெளிவா படிச்சோம்னா ஒன்னால அக்கௌண்ட்ஸ்ல 90க்கு 90 ஷுவரா எடுக்க முடியும். உனக்கு டவுட்டே வேணாம், நமக்கு ரொம்ப ஈஸியா அந்த வருஷம் கால்குலேட்டர் கிடைச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி நீ நல்ல ஸ்கோரரா மாற முடியும். அதனால தயவு செய்து சொல்றேன், இனியும் நாட்களை வீணாக்காத. இன்னும் கடைசி 24 நாள் வந்தாச்சு. சும்மா வீடியோ பார்த்துட்டே இருந்துட்டு ஓடிடாதீங்க. வீடியோ பாக்குறீங்களா, அதுல என்ன சொல்றோம், எப்படி படிக்க சொல்றோம், என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், தயவுசெய்து யூஸ் பண்ணி படிங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப வேண்டுகோள் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் அதை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகும். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தயவு செய்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று போட்டு இந்த ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்காம தயவு செய்து பாருங்க. அதுல நிறைய ஐடியா சொல்லுவேன், ஒரு 10 ட்ரிக்ஸ் சொல்லுவேன், எப்படிலாம்
எதெல்லாம் நீங்க கடைசி ஸ்டேட்ல படிக்க எதெல்லாம் கவனமா சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லுவேன். தயவு செய்து மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தயவு செய்து உங்களுக்கு அடுத்து என்னென்ன தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஒரு ஹைப்னு ஒரு இருக்கும், அதை கொஞ்சம் பிளஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது தயவு செய்து உங்களால எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் எல்லாம் பண்ணுங்க. நிறைய லைக் கொடுங்க, நிறைய கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்க. கம்மிங் சண்டே ஒரு லைவ் போட போறோம். அந்த லைவ் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த லைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கான லைவ். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் எல்லா கிளியரன்ஸும் அந்த லைவ்ல கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட 1 hour லைவ். அந்த லைவ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போன்ற அப்டேட் சீக்கிரமா உங்களுக்கு வரப்போகுது. அந்த லைவ் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுல கிளியரா 12th ஃபைனல் ஸ்டடி பிளான், ஃபைனல் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்க போறோம். கண்டிப்பா அந்த லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த லைவுக்காக வெயிட் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் டைம்.